நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம உலக செய்திகளில் முக்கியமான ஒரு செய்தியை பேச போகிறோம். அதாவது நம்ம அரபு நாட்டை பற்றி, அப்புறம் ஈரான் இஸ்ரேல் இதை பற்றி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அரபு நாட்டில் இருக்க ப்ளஸ் மைனஸ் ரெண்டையுமே பேசுகிறோம். துபாயில் தொழில் தொடங்குறதை பற்றி பேசுகிறோம். சவுதி அரேபியாவில் அங்கே பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டுறதை பற்றியும், அங்கே மழை வெள்ளத்தை பற்றியும் இது எல்லாத்தையுமே பேசுகிறோம். அதாவது எப்படின்னா, எந்த சார்பு பக்க சார்பு இது இல்லாமல் ப்ளஸ் மைனஸ் ரெண்டையுமே பேசுகிறோம். இப்போ நம்ம பேச போகிறது ரஷ்ய அதிபர் புட்டின் என்ன ஆனார், இதை நம்ம விரிவாக பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இந்த சேனல் சினிமா, அரசியல், உலக செய்திகள், அப்புறம் சமூக பொறுப்புள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் உண்மைத்தன்மையோட நடுநிலையாக எந்த சார்பும் இல்லாமல் விவரமாக தரவுகளோடு பேசக்கூடிய ஒரு சேனல். இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது உங்களுடைய ஆதரவு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு நிறையா அடுத்தடுத்து தேடல்கள் நிறையா தேடி கருத்துக்களை உங்களோட பகிர்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். நன்றி. இப்போ ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், ரொம்ப முக்கியமாக புட்டினுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது இப்போதைக்கு செகண்டரி. ஆனால் புட்டினை நோக்கி கொலைவெறி தாக்குதலுக்காக ஒரு 91 லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக் ட்ரோனு அதை அவரோட ஒரு வில்லேஜ் ரெசிடென்ஸில் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இது எப்படின்னா, இப்போ தான் சமாதானத்துக்கு ஏற்கனவே அங்கே இருக்கிற மக்கள்லாம் செத்து சுண்ணாம்பாயிட்ருக்காங்க. வருமானம் குறைஞ்சி போச்சு. எப்போ பார்த்தாலும் குண்டு வெடிக்குது, பிரச்சனையாக இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் இங்கே ட்ரம்ப்போட முன்னிலையில் ரெண்டு பேரும் மாறி மாறி பேசி ஒரு சமாதானத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சமாதானத்துக்கு வந்த நேரத்தில் இப்படி ஒரு 91 ட்ரோனு, அது எப்படின்னா லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக் ட்ரோனு. இந்த ட்ரோன் அவங்களுடைய ரெசிடென்ஸ் நோக்கி வந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? சப்போஸ் புட்டினை போட்டு தள்ளிட்டா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிருமா? தெரியலை. ஆனால் இது நடந்திருக்கு. இது பற்றின உள்ளுக்குள்ளே டீட்டெயில் அது பேசுகிறதா இருந்தால், இப்போ என்னென்னா, அவரோட அந்த ஸ்டேட் ரெசிடென்ஸ் இருக்கு இல்லையா, இதை தாக்குறதுக்கு வந்திருக்கு. ஆனால் அத்தனை ட்ரோனையும் இவங்க நடுவழியில் இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது இன்டர்செப்ட் பண்ணால், ஒருவேளை இன்டர்செப்ட் பண்ணாமல் முடிந்தால் என்ன ஆயிருக்கும்? அப்போது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அழிவு ரொம்ப எக்கச்சக்கமாக நின்றுருக்கும். இதை இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ உடனே என்னாச்சு? ட்ரம்ப்புக்கு பயங்கர கோபம். ஏன்னா இப்போ தான் சமாதானத்துக்கு எல்லாம் ரஷ்யாவும் ஓகே சொல்லியிருக்காங்க, ஜெலன்ஸ்கியும் பேசி ஓகே சொல்லியிருக்கு. இந்த பக்கம் ஓகே சொல்லிவிட்டு அப்புறம் ரஷ்யா அதிபரை கொல்றதுக்கு ட்ரோன் அனுப்பிச்சி விட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவருக்கு பயங்கர கோபம். அப்போ என்ன சொன்னார்? சரி, இந்த நேரத்தில் ஜெலன்ஸ்கி அவர் அனுப்புவாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அவர் அனுப்புவாரான்னா, அவர் ஜெலன்ஸ்கியோட பழைய வரலாறு எடுத்தோம்னா, என்ன நடந்தாலும் தான் அதிகாரத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு யாரை வேணாலும் பலி கொடுப்போம் அப்படின்ற அளவில் அவர் இருக்கிறாரு. அவர் நிறைய இடத்துல போய் கெஞ்சினார், எல்லாம் பண்ணார். இவங்க நேட்டோவில் போய் எங்களுக்கு நேட்டோவில் சேரணும், எனக்கு ஆயுதம் கொடுங்க, பணம் கொடுங்கன்னு கேட்டார். அப்புறம் இங்கே வந்ததில் பாதிக்கு பாதி கொள்ளையடித்து வித்துட்டதாக நிறைய ஆயுதங்களை அரபு நாடுகள் சம்மந்தப்பட்ட அங்கே அவங்களுக்கு மற்ற இஸ்ரேலுக்கு எதிராக உள்ளவங்களுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுலாம் வந்துச்சு. அவர் செய்வாரான்னா, அவர் செய்ய மாட்டாருன்னு அடித்து சொல்கிறதுக்கு இங்கே யாரும் இல்லை. ஆனால் இப்போ சிச்சுவேஷன் பார்த்தா அவர் செய்வாரா அப்படின்னா, இந்த நேரத்தில் அவர் செய்கிறதுக்கு வாய்ப்பும் குறைவு அப்படின்னு சொன்னதுனால ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு? அவரோட டீமை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணணும். முதல்ல கோவப்பட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ ஜெலன்ஸ்கியை கேட்டால் என்ன சொல்கிறார்? இது என்ன ரொம்ப மோசமான இதாக இருக்கே, நான் எப்படி இப்போ இந்த நேரத்தில் அவரை தாக்கி அழிக்க நான் தாக்குவேன்? இப்போ தாக்கினா எனக்கு திரும்ப நிறைய அடி விழுன்னு தெரியாதா? நான் தாக்கலை. அவர் இப்போ தான் கீவில் தாக்கினார். சமீபத்தில் பெருசாக இதெல்லாம் ராக்கெட்லாம் போட்டு பயங்கரமாக தாக்குனாங்க. நாங்கள் அழிவுன்னு பாதையில் இருக்கோம். நாங்கள் வேறு வழி இல்லை. இந்த நேரத்தில் நாங்கள் திரும்ப தாக்க முடியாது. அது தப்பாக இருக்குது. ஆனால் இந்த தாக்குதல் ரஷ்யா விளாடிமிர் புட்டின் அவர் அவரே ஏற்பாடு பண்ணி தாக்குற மாதிரி தாக்கிட்டு அதை இன்டர்செப்ட் பண்ணி அழிச்சிட்டு என் மேலே குற்றச்சாட்டு போடுறாங்க. இது ரஷ்யாவோட ஸ்டைல் இப்படித்தான் இருக்கும். அவங்க பொய் சொல்கிறதுல சளைக்காதவங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்போ என்னென்னா,
ரஷ்யாவோட நிலைமை என்னென்னு வச்சோன்னா, அவர் என்ன சொல்கிறாங்க வந்து, இப்போ அலாஸ்காவில் உட்காந்து இப்போ ட்ரம்ப்போட பேசுனாங்க. அப்புறம் ட்ரம்ப் வந்து இவர் ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு இது இங்கே வச்சு பேசினா, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். இந்த பிரச்சனை இல்லாமல் என்னென்னா, எந்த போர் நடந்தாலுமே பாதிக்கப்படுறது பொதுமக்கள். ஸோ அந்த பொதுமக்கள் பாதிப்பு இல்லாமல் சரி ஏதோ ஒரு மாதிரி முடியட்டும் அப்படின்ற இடத்துல வந்து ஓரளவு சமாதானம் எப்படின்னா, உக்ரைனோட ஒரு சில பகுதிகளை வந்து ரஷ்யாவுக்கு விட்டு கொடுத்துறது அப்படின்ற மாதிரி ஓகே சொல்லி கிட்டத்தட்ட அந்தளவுக்கு வந்து அழுத்தம் கொடுத்து ட்ரம்ப் வந்து ஒரு மாதிரி சமாதானத்துக்கு ரெடியாக ஆகிட்டுருக்காரு அப்படின்ற சூழலில் இப்போ வந்து ரஷ்யா என்ன சொல்கிறாங்க வந்து, நோனோ இந்த மாதிரி எங்களை வந்து எங்கள் அதிபரை திரும்ப அடிக்கிறதுக்கு இப்படி ட்ரோன் அனுப்பிச்சி விட்டா நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா எங்களோட பீஸ் டாக்ஸை வந்து மறுபடியும் யோசிக்க வேண்டியிருக்கு. நாங்கள் யோசித்து நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இப்போ அந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது. இப்போ வந்து இந்த இதில் இப்போ வெளியில் வந்து நார்மலாக நோக்கர்கள் நிறையா படிக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெலன்ஸ்கி பண்ணுறதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, புட்டின் வந்து தன்னைத்தானே இங்கே ஏவி விட்டுட்டு திரும்ப வந்து இந்த போரை கண்டினியூ பண்ணுறதில்ல அவருக்கு விருப்பம் இல்லை. ஏற்கனவே அவர் சமாதானத்துக்கு நிறைய முயற்சி பண்ணார் அப்படின்றாங்க. பல வகையான தரவுகள் வந்து சேருது. இதில் வந்து எது கரெக்டுன்னு தெரியல. சரி, இப்போ புட்டின் வந்து அவளை ஈஸியாக வந்து தாக்கிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா புட்டின் வந்து ஒரு சாதாரண ஆளே இல்லை. அவர் வந்து என்ன பண்ணார்னா, ஒரு கேஜிபின்னு சொல்லி அவரோட உளவு பிரிவு இருக்கா, அது வந்து கமிட்டி ஃபார் ஸ்டேட் செக்யூரிட்டி, அது வந்து 1975 கிராஜுவேஷன் முடித்து அதுக்கப்புறம் அப்படியே வந்து சேர்ந்தவர் தான். 1991 வரைக்கும் பல நாடுகள் அலைஞ்சிருக்கிறாரு. அப்புறம் முக்கியமாக ஜெர்மனி, அங்கெல்லாம் வந்து நிறையா ஒரு முக்கியமான பொசிஷனில் ரொம்ப திறமையாக இருந்தவர். அதுக்கப்புறம் வந்து அங்கே 91 வந்து ரஷ்யாவுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் 91லேருந்து 96 வரைக்கும் அவரோட ஃபார்மர் ப்ரொஃபஸர், அவர் வந்து மேயர், சிட்டி மேயர், அவருக்கு வந்து அட்வைசராக இருக்கிறார். அப்போ என்னென்னா, வெளிநாடுகளில் ஒவ்வொரு நாட்டோட மக்கள் கலாச்சாரம், அவங்களுடைய மென்டாலிட்டி என்ன அப்படின்னு நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ரஷ்யாவுக்கு உள்ளே வந்து மேயருக்கு அட்வைசராக இருக்கும்போது உள்ளுக்குள்ளே வந்து என்ன நடக்குது என்னென்னா, அவர் வந்து இந்த இதுலேயே எப்போவுமே வந்து போலீஸ்காரங்க மூலம் என்ன செய்வாங்கன்னா, எதை பார்த்தாலும் சந்தேகமாக பார்ப்பாங்க. அப்போது இவன் திருடன் இருப்பானோ, இவன் சப்போஸ் திருட்டு போயிடுச்சுன்னா இப்படி பண்ணியிருப்பாங்களோ அப்படி பண்ணியிருப்பாங்களோ பல வழியில் செக் பண்ணுவாங்க. அப்படின்னா சாதாரண மனிதனோட வாழ்க்கையாக வந்து அவங்க வாழ்க்கை வந்து இருக்காது. அவங்க வந்து எப்படின்னா எப்பவுமே இப்படி யோசிச்சுட்ருப்பாங்க. ஒருவேளை இந்த மாதிரி அட்வொகேட்டாக இருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம்னா இது வந்து இந்த மாதிரி நம்ம வந்து மாற்றி சொன்னால் எப்படி இருக்கும், இப்படி மாற்றி சொன்னால் எப்படி இருக்கும், இவன் தான் வந்து அந்த நிலத்தை அடித்து பிடுங்கனா அப்படின்னா இல்லை இது அடித்து பிடுங்க வாய்ப்பு, அடித்து பிடிங்கிருக்க மாட்டான்னு சொல்கிறதுக்கு என்னென்ன பாயிண்டெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு அவங்களுடைய திங்கிங்கெல்லாம் அதில் இருக்கும். ஒருவேளை ஒரு விவசாயி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அதாவது நீ ராம ஆண்டா என்ன ராவண ஆண்டா என்ன, எனக்கு வந்து உரம் விலை வந்து குறையுதா, உரம் விலை கூட்டிகிட்ருக்க, அவைலபிள் இருக்கா, மழை பெய்யுதா, என்ன பயிர் போடலாம் அப்படின்னா அவங்க திங்கிங். இப்படி ஒரு திங்கிங் அப்படி இருக்குமா. இவர் வந்து புட்டினோட திங்கிங் என்னென்னா, அவர் வந்து உலக அளவில் நிறைய நாடுகளில் ஒவ்வொரு மக்களையும் வந்து நிறைய படிச்சிருக்கிறார். அப்போது அந்த செக்யூரிட்டி அப்படிங்கும்போது அவர் முதல்ல தன்னை பாதுகாத்துக்கிறது, அதுக்கப்புறம் தன் நாட்டு மக்களை பாதுகாத்துக்கிறது. இப்போ வந்து 91 96 அந்த டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரஷ்யா வந்து பிரிஞ்ச நேரம். அது வந்து என்ன சொல்கிறது, நம்ம 91 வந்து ரஷ்யா பிரிஞ்சு அங்கே பார்த்தா பயங்கர வறுமையாக இருந்த நேரம். நம்ம வந்து வருடங்களை சொல்லிடுறான். ஆனால் அந்த வருடத்தில் வந்து பயங்கர வறுமையில் பெரஸ்ட்ராய்க்கா வந்து அதை அப்புறம் தெரியும், அது ஏற்கனவே கர்பச்சேவ் கொண்டு வந்தார். அப்புறம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து அவருக்கு உதவி பண்ணாமல் கையை விரித்து அதுக்கப்புறம் 14 நாடாக பிரிஞ்சது எல்லாம் தெரியும். அப்போது வறுமையான நேரத்தில் அவர் வந்து அங்கே அந்த ரஷ்யா நாட்டுக்குள்ளே இருக்கிறார். அங்கே வந்து மேயருக்கு அட்வைசராக இருக்கிறார். என்ன போரிஸ் எல்சின் வந்து அடுத்து ஒரு அதிபராக வர்றார். அதாவது கர்பச்சேவுக்கு வந்து ஒரு பிரச்சனை பெருசாக வந்த உடனே அப்புறம் இவர் வந்து காப்பாற்றி இவர் வந்து அங்கே சப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு அதிபராக வந்துடுறாரு. அப்படி அதிபராக வரும்போது அவரோட அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து 96லேருந்து 98 வரைக்கும் புட்டின் வந்து அங்கே வேலை செய்கிறாரு. அப்போ என்ன, இவருக்கு வந்து பெரிய அனுபவங்கள். அதுக்கப்புறம் வந்து இப்போது 98லேருந்து 99 இவர் வந்து எல்சின் என்ன செய்கிறாருன்னா எஃப்எஸ்பி அப்படின்னு சொல்லி
ஃபெடரல் செக்யூரிட்டி சர்வீஸ் அப்படிங்கிற அதில் வந்து நியமிக்கிறார். நியமித்ததுக்கப்புறம் 99க்கு அப்புறம் அவர் ஏதோ ஒரு காரணத்தில் எல்சின் வந்து அவர் ரிசைன்மெண்ட்டு போயிடுறாரு. அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, இதில் ஏற்கனவே இவர் வந்து இப்போ பிரைம் மினிஸ்டராக வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. எல்சின் வந்து ரிசைன் பண்ண உடனே அப்போ வந்து ஒரு டெம்பரரி பிரசிடெண்ட்டாக வந்து பதவி ஏற்றுக்கிட்டு 2000 எலெக்டட் பிரசிடெண்ட்டாக மாறிட்டார். மாறி இப்போ 2025 முடிஞ்சிருச்சு, எண்டில் நிற்கிறோம். இன்றைக்கி ஒரு தேதி டிசம்பர் 30, நாளைக்கு 31, 2026 பிறக்க போகுது. இந்த நேரத்தில் 25 வருஷமாக ரஷ்யா வந்து ஆண்டிருக்காருன்னு வெறுமனே ஆட்சி மட்டும் இல்லை, ரஷ்யா வந்து ஏழ்மையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்திருக்கிறாரு. அது இல்லாமல் இப்போ சமீபத்தில் கடந்த ஒரு 3-3.5 வருஷமாக வந்து இதோட உக்ரைனோட சண்டை. யுக்ரைன் வந்து சின்ன நாடு தானே, அதில் வந்து இவ்வளோ தூரம் இழுத்துட்டு போகுதா அப்படின்னா, யுக்ரைனுங்கிறது சின்ன நாடு தான். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து அமெரிக்கா இருந்துச்சு, நேட்டோங்கிற ஒரு 20க்கும் மேற்பட்ட நாடுகள், அத்தனையும் வந்து பணமும் நிறைய பொருளாதார உதவியும் நிறைய ஆயுதங்களும் கொடுத்து ரஷ்யா வந்து அடிக்க சொன்னாங்க. அப்போது தனக்கு வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் டெவலப் ஆகி வரும்போது இந்த பிரச்சனையினால் ரஷ்யா வந்து முடங்கி போயிடும்னு பார்த்தாங்க, முடங்கலை. இதை தாண்டியும் ரஷ்யா வந்து பெரிய அளவு எந்திரிச்சு வந்திருக்கு. இன்றைக்கி வந்து உலக அளவில் வந்து அமெரிக்காவுக்கு ஆப்போனண்ட்டாக ரஷ்யா, முன்னாடி வந்து யுஎஸ்ஏ யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்றது, இப்போ வந்து ரஷ்யா வந்து எந்திரிச்சு வந்துட்டாங்க. ஆனால் ரஷ்யாவை தாண்டி பக்கத்தில் வந்து சைனா வந்து ரொம்ப பெருசாக வந்திருக்காங்க. சரி, இப்போ வந்து புட்டினை வந்து கொல்றதுக்கு ட்ரோன் அனுப்பிச்சது சரியாக தப்பா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல, யார் அனுப்பிச்சான்னு தெரியல. ஆனால் இப்போ இந்த நடக்கிற நிகழ்ச்சியை பார்த்திங்கன்னா, இப்போதைக்கு ரஷ்யா உக்ரைன் போர் வந்து தீராது போல் இருக்குது. அங்கே உண்மையிலேயே பாவம் அங்கே இருக்கிற சாதாரண மக்கள், அது யுக்ரைன் மக்களாக இருந்தாலும் சரி, ரஷ்ய மக்களாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே மக்கள் தானே. கிட்டத்தட்ட முன்னாடி வந்து யுக்ரைன் மக்களும் வந்து ரஷ்யாவோட சேர்ந்து இருந்தவங்க தானே, அண்ணன் தம்பிங்க தானே. ஆனாலும் இதை வந்து சீக்கிரம் நிறுத்தணும். அந்த போர் வந்து எப்போ நிற்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியலை. இது வந்து சீக்கிரம் நின்னால் எல்லாருக்கும் நல்லது. நம்முடைய வேண்டுதல்கள் வந்து அதுதான். அதாவது அமைதியான உலகம், போரே இல்லாத அமைதியான உலகம், எல்லோருக்கும் உணவு, எல்லோருக்கும் வீடு, நிம்மதியான வாழ்க்கை, எல்லோருக்கும் வேலை, ஸோ சந்தோஷமான வாழ்க்கை அப்படிங்கிறது தான் நம்முடைய வேண்டுதல். அடுத்து ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.